ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சிறகடிக்க ஆசை ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருந்தது. என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு மீனாவை பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த பிக்ஸ் தான் இது. மீனாவோட பூ கட்டுறவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம முத்துவோடவும் அதே மாதிரி முத்து அப்பாவோடவும் சேர்ந்து பிக்ஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முத்துவோட வீட்டில் தான் இந்த பிக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்கமிங் பாட்டியோட என்ட்ரி இன்றைக்கி வந்து ப்ரமோவில் வந்து ப்ரீகேப்பில் காமிச்சிருந்தாங்க. நான் எப்படியாவது சமாதானப்படுத்துகிறேன், அவங்க பேச வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. ஃபைனலாக பாட்டியை வர வச்சிடுறாரு. இப்போ வேறு வழியே கிடையாது, அம்மாக்காக பொண்டாட்டிக்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் இவருக்கு. அதே மாதிரி இங்கே அம்மாவும் வந்து மாமியார் இருக்காங்க அப்படின்றதுக்காக பேசுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் யார் தோற்று போகிறா அப்படின்னா எல்லா இடத்துலையுமே மீனா தான். எவ்வளோ கேவலப்படுத்துகிறோமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு மன்னிப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கல. கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தீர்த்து சொல்கிறாங்க. இவ்வளோ தப்பு பண்ண விஜயாவும் அதே மாதிரி மனோஜும் நல்லவங்க லிஸ்ட்டில் சேர்ந்துடுறாங்க. என்னடா கொடுமைன்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இங்கே மீனாவுக்கு வந்து ரோகிணி மேலே சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் குழந்தை பிறக்கிறத பற்றியும் அந்த 10 மாத அனுபவத்தை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு ரொம்பவே கிளியராக டவுட் ஆகிடுச்சு. 2 பேரோட பார்வையுமே சரியில்லை, ஸ்ருதி அண்ட் மீனா. நாளைக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. உண்மையாகவே குழந்தை பெற்றவங்க கூட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு அனுபவித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே எப்படி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வசமாக மாட்டியிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.